அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொகாநிலை தொடர்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து தொகைநிலை தொடர் பார்த்தோம். ஸோ தொகைநிலை தொடர் 6 வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த தொகைநிலை தொடர்கள் அப்படின்னா சொற்றொடரில் 2 சொல்லுக்கு இடையில ஓம உருவு மறைஞ்சு வந்துச்சுன்னா அதை வந்து தொகைநிலை அப்படின்னு சொன்னோம். அந்த தொகைநிலை 6 வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொகாநிலை தொடர்களை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ தொகாநிலை தொடர்கள் மொத்தம் 9 வகைப்படும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தொகை 6, தொகா 9 அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எக்ஸாம்பிள் கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தொகை 6, தொகா 9. அப்போ தொகாநிலை தொடர் அப்படின்னா ஒரு தொடரில் ஒரு சொற்றொடரில் சொற்களுக்கு இடையில சொல்லோ உருவோ மறைஞ்சி வராமல் வெளிப்படையாக ஒரு பொருளை கொடுத்துச்சு அப்படின்னா அந்த தொடர்களை என்னன்னு சொல்கிறோன்னா தொகாநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளில் கேட்பான், தொகாநிலை தொடர் அப்படின்னா ஒரு சொற்றொடரில் சொற்களுக்கு இடையில ஓம உருவோ அதாவது உருவுகளோ இல்லை உருவுகள் வந்து மறைஞ்சி வராமல், சரிங்களா, மறைஞ்சி வராமல் வெளிப்படையாக பொருளை கொடுத்துச்சுன்னா அதை வந்து தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணம் பார்த்தீங்கன்னா காற்று வீசியது, குயில் கூவியது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த முதல் தொடரில் காற்று அப்படிங்கிற ஒரு எழுவாய் வந்து வீசியதுங்கிற பயனிலை தொடர்ந்து நின்று வேறு சொல் எதுவுமே இல்லாமல், சரிங்களா, பொருளை கொடுக்குது. காற்று வீசியதுங்கிற பொருளை கொடுக்குது. அதே மாதிரி ரெண்டாவதுல குயில் கூவியது, சரிங்களா, அதாவது எழுவாயும் பயனிலையும் தொடர்ந்து நின்று பொருளை கொடுக்குது. இந்த மாதிரி ஒரு சொற்றொடரில் 2 சொற்களுக்கு இடையில் எந்த உருவுகளும் மறைஞ்சி வராமல், சரிங்களா, மறைஞ்சி வராமல் பொருளை கொடுத்தா அது பேர் வந்து தொகாநிலை தொடர். அப்போ தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? தொகை 6, தொகா 9 ரொம்ப முக்கியம். தொகை 6, தொகா 9 கேட்பான். தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும், தொகாநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் சொல்லி கேட்பான். தொகை 6, தொகா 9 ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 9 வகையில் முதல்ல எழுவாய் தொடர், சரிங்களா. இதில் எல்லாமே இருக்கும். தொடர்கள் சொல்லிட்டோம் இல்லையா. இந்த தொகாநிலை தொடர்களில் எழுவாய், விழி, பெயர், வினை, வேற்றுமை எல்லாம் இருக்கும். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த எழுவாய் தொடர் அப்படின்னா எழுவாயுடன் பெயர், வினை, வினா அந்த பயனர்கள் தொடர்ந்து எழுவாய் தொடராக வரும். அதாவது இனியன் கவிஞர் அப்படின்னா இந்த கவிஞருங்கிறது பேர், சரிங்களா. காவிரி பாய்ந்தது வினை, பேருந்து வருமா வினா. இந்த மாதிரி ஒரு எழுவாயோட பெயர், வினை, வினாலாம் வந்துச்சுன்னா, பயனிலைகளாக தொடர்ந்து வந்துச்சுன்னா அந்த தொடர்கள் வந்து எழுவாய் தொடர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சப்ஜெக்டோட பெயர், வினை, வினாங்கிற பயனிலைகள் வந்து தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா அந்த தொடரை என்னான்னு சொல்கிறோம்? எழுவாய் தொடர்னு சொல்கிறோம். அதே மாதிரி விழி தொடர் அப்படின்னா இந்த விழியுடன் வினை தொடர்றது வந்து விழி தொடர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நண்பா எழுது அப்படின்னா நண்பா அப்படிங்கிற ஒரு விழிப்பெயர் வந்து எழுது அப்படிங்கிற பயனிலையை கொண்டு முடியுது. அந்த இடத்துல விழி சொல்லா வந்து நம்ம கருதுகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா வினைமுற்று தொடர். வினைமுற்று தொடர் அப்படின்னா வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது தான் வந்து வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்கிறான். அதாவது அதுக்கு உதாரணம் என்னன்னா பாடினால் கண்ணகி, இந்த இடத்துலையும் முடிஞ்சு போச்சு. பாடினால் அப்படிங்கிறது வினைமுற்று, பாடினால் அப்படிங்கிறது வினைமுற்று. பாடினால் கண்ணகி, பாடினால் அப்படிங்கிற வினைமுற்று முதல்ல நின்று பெயரை கொண்டு முடிஞ்சது அப்படின்னா அது பேர் வினைமுற்று தொடர். ஓகேங்களா? அது பேர் என்ன? வினைமுற்று தொடர். ஸோ நெக்ஸ்ட்டு பெயரச்ச தொடர். பெயரச்ச தொடர் அப்படின்னா பெயரெச்சம், எச்சன்னு சொல்லிட்டான், பெயரை கொண்டு முடியக்கூடிய எச்சம், அதாவது முற்று பெறாத வினையை தான் வந்து வினை பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சதுன்னா அது பெயரெச்சம். முற்று பெறாத ஒரு வினை பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சதுன்னா அது பேர் பெயரச்ச தொடர். இப்போ வந்து உதாரணம் கேட்ட பாடல். கேட்ட அப்படிங்கிற எச்ச வினை பாடல் அப்படிங்கிற ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருந்தனால இதை வந்து என்ன சொல்கிறான்னா பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்கிறோம். முற்று பெறாத வினை வந்து பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சதுன்னா அது பேர் வந்து பெயரச்ச தொடர். சரிங்களா? அடுத்து இருக்கிறது வினையச்ச தொடர். வினையச்ச தொடர் அப்படிங்கிறது இதுவும் அப்படி தான். முற்று பெறாத வினை வந்து வினையச்ச சொல்ல முடிஞ்சதுன்னா, முதல்ல பார்த்தது பெயரச்சம், முற்று பெறாத வினை பெயரச்சத்தை கொண்டு முடிஞ்சதுன்னா அது பெயரச்ச தொடர். முற்று பெறாத வினை வினை சொல்ல கொண்டு முடிஞ்சதுன்னா அது பேர் வினையச்ச தொடர். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள்
உதாரணம் என்ன அப்படின்னா பாடி மகிழ்ந்தனர். பாடி அப்படிங்கிற ஒரு எச்சவினை மகிழ்ந்தனர் அப்படிங்கிற ஒரு வினையை கொண்டு முடிஞ்சது தான் வந்து வினையெச்ச தொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். வினையெச்ச தொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? இதை வந்து என்ன சொல்கிறோன்னா பெயர் எச்சம் பெயரெச்ச தொடர். முற்று பெறாத வினை வந்து பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சால் அது பெயரெச்சம். முற்று பெறாத வினை வந்து வினை சொல்ல கொண்டு முடிஞ்சால் அது வினையெச்ச தொடர். ஓகேங்களா? அடுத்ததாக இருக்கிறது வேற்றுமை தொடர். அதாவது இதில் வேற்றுமை உருபுகள் இருக்கு இல்லையா? வேற்றுமை உருபுகள் அதாவது ஐயாளுக்கு இன்னது கண்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த 8 வேற்றுமை உருபுகள் இருக்கு இல்லையா? அந்த வேற்றுமை உருபுகள் உருபு இல்லாததும் சரி, அந்த மீதி இருக்கக்கூடிய 6 வேற்றுமை உருபுகளும் சரி, ஐயாளுக்கு இன்னது கண் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படையாக தெரியும். வெளிப்படையாக வந்து அமைகிற தொடர்களை வந்து வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள், கட்டுரையை படித்தால். அப்போ ஐங்கிற வார்த்தை வெளிப்படையாகவே தெரியுது இல்லையா? இருக்கு இல்லையா? வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துது இல்லையா? அன்பால் கட்டினார். அப்போ ஆள் இருக்கு இல்லையா? ஆளுங்கிற 3ஆம் வேற்றுமை தொகைநிலை சொன்னேன் இல்லையா? அறிஞருக்கு பொன்னாடை கு ஐயாள் கு சொன்னேன் இல்லையா? ஐயாள் கு. அப்போ 4ஆம் வேற்றுமை தொகைநிலை தொடர். இந்த மாதிரி இந்த வேற்றுமை உருபு இருக்கு இல்லையா? வேற்றுமை உருபு வெளிப்படையாக அமைஞ்சு தொடர்களில் வந்து பொருளை கொடுத்துச்சு அப்படின்னா அது பேர் வந்து வேற்றுமை தொடர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது இடைச்சொல் தொடர். இடைச்சொல் தொடர் அப்படின்னா ஒரு இடைச்சொல் இருக்கும். அதாவது பெயரோ ஒரு இடைச்சொல்லோட ஒரு பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல். இடைச்சொல்லுடன் பெயரோ சரிங்களா பெயரோ வினையோ தொடர்வது தான் என்ன சொல்கிறோன்னா இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்கிறோம். மற்றொன்று அப்படின்னா மற்று கூட்டல் ஒன்று. மற்று அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல், ஒன்றுங்கிறது வந்து ஒரு சொல்லு. சரிங்களா? ஒரு சொல்லு அது வந்து பொருளை கொடுக்குது. அதாவது வந்து மற்று ஒன்று. இந்த ஒன்றுங்கிற ஒரு சொல் வந்து மற்றுங்கிற இடைச்சொல்ல உடன் சேர்ந்து வந்து பொருளை கொடுக்கறதுனால அதை இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்கிறோம். உரிச்சொல் தொடர் அப்படின்னா உரிச்சொற்கள் சால தவ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உரிச்சொற்கள்லாம் இருக்கு இல்லையா? அது வந்து அந்த உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்ந்து முடிகிறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதை பொறுத்த மட்டும் சால தவ சரிங்களா? சால நம்ம அந்த உரிச்சொல் நம்ம தெரியும் எல்லாத்துக்குமே. சரிங்களா? சால உரு தவ நனி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து மிகுதியில் பொருளில் வருது. அதாவது சால உரு தவ சரிங்களா நனி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மிகுதிங்கிற பொருளில் வர்றது தான் வந்து இந்த சால உருத்தவெல்லாம். பல பொருள் குறித்த ஒரு சொல் குறிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கூர் அப்படிங்கிற ஒரு சொல். சரிங்களா? கூறுங்கிற ஒரு சொல். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உரிச்சொற்கள். இதை தொடர்ந்து ஒரு பெயரோ வினையோ வந்துச்சுன்னா அது வந்து உரிச்சொல் தொடர். சரிங்களா? அது பேர் என்ன? உரிச்சொல் தொடர். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் அப்படின்னா ஒரு சொல் வந்து 2-3 முறை அடுக்கி வந்தது அப்படின்னா சரிங்களா? அதாவது ஒரு சொல் வந்து உவகையின் காரணமாக மீண்டும் அடுக்கி வந்ததுன்னா அது பேர் வந்து அடுக்கு தொடர். வருக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் அடுக்கு தொடர். சரிங்களா? அடுக்கு தொடர். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்களை ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சதுன்னா அதை வந்து கூட்டுநிலை எச்சங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பேச்சு வழக்கில் வந்து இது அதிகமாக வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ ரீசெண்டான காலங்களில் நிறைய வந்து பேச்சு வழக்கில் பயன்படுத்துகிறோம் கூட்டுநிலை பெயரெச்சங்கள். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடிஞ்சதுன்னா அது வந்து கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா கேட்க வேண்டிய பாடல். இங்கே பாருங்கள், இங்கேயும் எச்சமாக இருக்குது, இங்கேயும் எச்சமாக இருக்குது. கேட்க வேண்டிய பாடல். சொல்லத்தக்க செய்தி. பரீட்சையில் கேள்வி கேட்பான். சொல்லத்தக்க செய்தி இலக்கண குறிப்பு தருக கேட்பான். கூட்டுநிலை பெயரெச்சங்கள் இது பேர். சரிங்களா? கூட்டுநிலை பெயரெச்சங்கள். சரிங்களா? ஸோ இதோட வந்து தொகாநிலை தொடர்கள் முடிஞ்சிச்சு. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.